இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றப்ப ப்ராடக்ட்ஸை பாத்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணி ரீல்ஸ் வந்து போட முடியும். அப்படி நீங்க போடுறதுனால அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வந்து ஆடியன்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து கமிஷன்ஸ் வந்து வரும். அதன் மூலியமாக நீங்க மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். சோ இப்போ இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல பிளிப்கார்ட் அக்கௌண்ட் எப்படி வந்து லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி வந்து ரீல்ஸ் போறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போனதுமே இங்க ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் கொண்டு ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா வச்சிருந்தா தான் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து காட்டும் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்ன்றது. ஸோ அதனால நீங்க வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா ஸ்விட்ச் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து கனெக்ட் யுவர் பிளிப்கார்ட் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பிளிப்கார்ட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இனிமேட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்க அதில் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணி நீங்க ரீல்ஸ் வந்து போட முடியும். அப்படி நீங்க வந்து போடுறப்ப அந்த ரீலை வந்து பாக்குறவங்க அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கமிஷன் வந்து வரும். அதன் மூலியமாக நீங்க இன்ஸ்டாகிராம்ல மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளிப்கார்ட் அப்ளிகேட் வந்து ஒர்க் ஆகுது. இதுல வந்து கனெக்ட் யுவர் பிளிப்கார்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே அலோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரௌசரை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பிளிப்கார்ட்ல நீங்க கொடுத்துக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அந்த ரீல்ஸ் போஸ்ட் பண்ற பேஜ்ல அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுல பிளிப்கார்ட் அப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிடுக்கும். அதெல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து ஆட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணீங்களோ அதற்கான கவுண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீல்ஸை எப்பவும் போல நார்மலாக ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்களோட ரீல்ஸை வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கீழே வந்து இந்த மாதிரி கமிஷன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணதுமே மேலே வந்து ஷோ ஆகும். அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்க முடியும். அண்ட் அதை கிளிக் பண்ணி அவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு வந்து கமிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் டேக் பண்ணி ரீல்ஸ் வந்து போட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.